திங்க் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணல்ல அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் சசிரேகா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்கள வரவேற்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், இப்போ இந்த கரூர் சம்பவம் தொடர்பா இதுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றம் சில கேள்விகளை முன் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உச்சநீதிமன்றம் தரப்புல இருந்தே ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இத பத்தி உங்களுடைய பார்வை மேம்? இந்த வழக்கு சரியான வழக்குல இந்த இஷ்யூ சரியான திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதாவது எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியாரும் அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு மறுநாள் அதிகாலையிலேயே அங்கே சென்று அதை மிகச் சிறப்பாக கையாண்டார். அதன் விளைவாக அதை தொடர்ந்து அவர் இதற்கு சிபிஐ என்கொயரி தான் ஒரே ஒரு தீர்வு. இது அப்போதுதான் இந்த வழக்கு இது விபத்தா இல்ல திட்டமிடப்பட்ட விபத்தா, என்ன நடக்கும் என்ன நடந்தது அப்படின்ற விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றத அதாவது சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்டிருந்தாரு. அதன் அடிப்படையில் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு சிறப்பு சிபிஐ விசாரணையோடு ஒரு எஸ்ஐடியும் அமைத்து ரிட்டையர்ட் அதாவது ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவையும் அமைத்து 2 ஐபிஎஸ் அதிகாரிகள் அதில் செயல்படுவார்கள். மாசம் அவங்க கிட்ட அறிக்கை கொடுக்கணும் அப்படின்றதையும் அவர்களின் மேற்பார்வையில் இந்த சிபிஐ என்கொயரி நடைபெறுன்ற ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இது வரவேற்கத்தக்க ஒன்று. ஏன்னா இது சிபிஐ வசம் போகாது அப்படின்னு இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் வலம் வந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது எல்லாமே அரசாங்கம் கிட்டதான் இருக்கு. இது சிபிஐ கைக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு ஆல்ரெடி ஒரு எஸ்ஐடி டீம் இருந்தாங்க. பட் ஆனா இப்போ இது சிபிஐக்கு மாற்றப்பட்டு உச்சநீதிமன்றம் தரப்புல இருந்தே ஒரு எஸ்ஐடி அப்படிங்கிறது எப்படி மேம், இது எப்படி செயல்படும் நினைக்கிறீங்க? உச்சநீதிமன்ற மேற்பார்வையில் நடைபெறும்னா அது சரியாக நான் முதலே சொன்ன மாதிரி இது ஒரு சிறப்பான நகர்வு. அவங்க அதுதான் சிபிஐ என்கொயரிக்கும் மேலாக ஒரு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழுவை அமைத்து அதன் மேற்பார்வையில் இது நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க கேட்ட மாதிரி இது சிபிஐ என்கொயரி தேவையில்லை, போகாது, போகும் இது அப்படின்றதெல்லாம் தாண்டி போன ஒரு 10 நாட்கள்ல பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கமே, நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கமே, இந்த ஸ்டாலின் திமுக கவர்மெண்டே சிபிஐ என்கொயரி தேவையில்லைன்னு வாதாடினாங்க. சிபிஐ என்கொயரி தேவையில்லைன்னு வாதாட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? இது ஒரு மிகப்பெரிய விபத்து, இதுவரை நடந்திராத ஒரு விபத்து அரசியல் கட்சி கூட்டத்தில். இதுல சிபிஐ என்கொயரி தேவையில்லைன்னு சொல்றதுக்கு என்ன முகாந்திரம் இருக்கிறது? சிபிஐ என்கொயரி தேவைன்றதுக்கு முகாந்திரம் இருக்கிறதா இல்லையான்றதை தாண்டி தேவையில்லைன்னு ஏன் ஒரு அரசே போய் இதில் வாதாட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அன்னைக்கே பாத்தீங்கன்னா நீங்க உடனடியாக ஒரு நபர் ஆணையத்தை இவங்க அமைக்கிறாங்க. ஒரு நபர் ஆணையத்தை அமைச்சிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க இவங்களோட ஹையர் அபிஷியல்ஸ் ஏடிஜிபில இருந்து உள்துறை செயலாளர்ல இருந்து எல்லாரும் உட்கார்ந்து இது அரசோட தவறு கிடையாது, ஏதோ உளவுத்துறை கவனிக்க தவறி விட்டதுலாம் கிடையாதுன்னு ஒரு சார்பாக இவர்களே தீர்ப்பு எழுதுற மாதிரி இவர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படி ஞானசேகரன் அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வழக்குல ஞானசேகரன் ஒருவர் மட்டும்தான் குற்றவாளி, இதுல வேற எதுவுமே நடைபெறல அப்படின்னு அன்னைக்கு சம்பவம் நடந்த மறுநாள் மாலையிலேயே சென்னை சிட்டி கமிஷனர் அருண் உட்கார்ந்து பேட்டி கொடுத்த போது அதையே கூட நம்ம உயர்நீதிமன்றம் கண்டித்தது. நீங்க எப்படி ஒரு நாள்லயே இதை முடிவுக்கு வரீங்க அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. அதே போல ஹையர் அபிஷியல்ஸ் உட்கார்ந்துட்டு இவர்கள் ஏதோ திமுக வழக்கறிஞர்கள் போல உட்கார்ந்து ஒரு நபர் ஆணையம் அமைத்த பின்னாடி ஓடி இவர்களாகவே தன்னிலை விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? ஒரு 41 பேர் இறந்திருக்கிறார்கள். ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு கூட்டம் நடைபெற்றிருக்கிறது, ஒரு பொதுவான இடத்தில் இது நடைபெறுகிறது அப்படின்னும் போது அதுல இருக்க குற்றம் குறை என்ன, அது ஏன் இப்படி நடந்தது, நம்முடைய மக்கள் இறந்திருக்கிறார்கள் அப்படின்னும் போது இதுல என்ன நடந்ததுன்னு பாக்குறதுக்கு யாராவது ஒரு அரசு முனையுமா? இல்ல இதுதான் நடந்ததுன்னு உடனடியாக அவர்கள் ஒரு முடிவுக்கு வருவார்களா? அதுவே ஒரு பெரிய முரண். சிபிஐ என்கொயரி தேவையில்லைன்னு அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்றத தாண்டி இது ஸ்டேட் கவர்மெண்டே சொல்லுச்சு சிபிஐ என்கொயரி தேவையில்லைன்னு. எதிர்கட்சியாக இருக்கும்போது 13 முறை சட்டையை கிழித்து கொண்டு சிபிஐ என்கொயரி வேணும் அப்படின்னு இதே ஸ்டாலின் அவர்கள் கவர்னரை போய் ஓடி போய் பார்த்தாரு. இப்ப எதற்கெடுத்தாலுமே சிபிஐ என்கொயரி தேவையில்லை, சிபிஐ என்கொயரி தேவையில்லைன்றது என்ன மாதிரியான நிலைப்பாடு இது? இவ்வளவு பெரிய அசம்பாவித கரூர் கள்ளச்சாராய மரணங்கள், மரக்காணம் 28, கள்ளக்குறிச்சியில ஒரு 68, இதெல்லாம் நடக்கும் போது நீங்க சிபிஐ என்கொயரி வேண்டாம். அஜித்குமார் மரணத்துக்கும் சிபிஐ என்கொயரி வேண்டாங்கிறீங்க நீங்க. அதே போல இங்க நடக்கிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் எல்லாவற்றிற்குமே கூட சிபிஐ என்கொயரி வேண்டாம், தேவை இதெல்லாம் அப்படின்னும் போது சிபிஐ என்கொயரி வேண்டான்றீங்க. ஆனா எங்கள் ஆட்சியில் இருக்கும்போது எதற்கெடுத்தாலும் சிபிஐ என்கொயரி கேட்டவர்கள் நீங்கள். ஒரு அரசாங்கத்துல ஒரு பிரச்சனை நடைபெறுகிறது என்றால், நியாயம் கேட்க வேண்டும் என்றால் சிபிஐ என்கொயரி தானே ஒரு சிறப்பான தீர்வாக இருக்க முடியும். அது எதிர்கட்சியா இருக்கும்போது சிபிஐ நல்ல அமைப்பு, ஆளுங்கட்சியா ஆச்சுன்னா அது சிபிஐன்றது சொத்தை அமைப்பா மாறிடுமா அப்படின்ற கேள்வி இருக்கு. இந்த விவகாரத்துல அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்றதை தாண்டி கவர்மெண்டே சிபிஐ என்கொயரி தேவையில்லைன்னு ஆணித்தரமாக வாதாடுகிறார்கள். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா இதுல காவல்துறையினுடைய, அரசினுடைய, உளவுத்துறையினுடைய ஃபெயில்யூர் அப்படின்றது, காவல்துறையின் ஃபெயில்யூர் அப்படின்றது, சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறதா அப்படின்ற ஃபெயில்யூர் அதுவுமே,
இந்த காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் செயல்படுகிறாரா இல்லையா என்பது ஒரு பொம்மை முதலமைச்சராகத்தான் இருக்கிறார்ன்றது 4 வருஷமா இருக்கிற குற்றச்சாட்டுகள். இதெல்லாம் இல்ல, இது சரியான திசையில் தான் போகணும்னா அப்ப சிபிஐ என்கொயரிக்கு கொடுத்துட்டு போங்க, விசாரணை தானே. இதுல எந்த ஆணையமாக எந்த ஏஜென்சியாக இருந்தால் இவர்களுக்கு என்ன பிரச்சனை? 41 பேர் செத்தாலும் நீங்க சிபிஐ என்கொயரி வேண்டாம்னீங்களா? அதை கேட்டுட்டு இருக்காரு. சிபிஐ என்கொயரி வந்து எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு கொட்டு வைக்கிற வகையில் தான் இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றம் சிபிஐ என்கொயரி கொடுத்ததோடு மட்டும் இல்லாம சென்னை உயர்நீதிமன்றம் வந்து எப்படி அவங்க எஸ்ஓபி கேட்ட வழக்குல தன்னுடைய ஜூரிஸ்டிக்ஷன்லயே இல்லாத ஒரு வழக்குல வந்து ஒரு கட்சி தலைவர் மீது ஒரு குற்றச்சாட்டை வைப்பது, அவர் எப்படிப்பட்ட தலைவர்னு சொல்றது, அதுக்கப்புறம் அந்த வண்டி அவர் போன அந்த வாகனத்தை சீஸ் பண்ணிருக்க வேண்டும், தன்னிச்சையா சில விஷயங்களை சொல்றாங்க. இதையெல்லாம் வந்து இந்த திமுக அரசாங்கம், திமுக கவர்மெண்ட் தலையில தூக்கி வச்சு 10 நாளா கொண்டாடிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு உச்சநீதிமன்றம் இது சரியான திசையில் அழைத்து சென்றிருக்கிறது. இப்ப என்ன சொல்றாங்க? திமுக வழக்கறிஞரை வைத்து இவர்கள் என்ன பேசுகிறார்கள்? இப்போ ஒரு 10 நிமிஷம் முன்னாடி பேட்டியில கூட இதை அவர்கள் தாவேக்காவினரும் வந்து மற்றவர்களும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னாரு. இது கொண்டாடக்கூடிய விஷயம் கிடையாது. முதல்ல இந்த மாதிரியா அரசியலாக இதை திமுகவினர் பார்ப்பதால் தான் இதில் சந்தேகமே எழுகிறது. இன்னொரு விஷயம் உச்சநீதிமன்றம்ல வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ இருக்கக்கூடிய அந்த எஸ்ஐடி டீம் இருக்கு இல்லையா? ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த எஸ்ஐடி டீம் வந்து தமிழர்கள் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த கேடர்கள் இருக்கலாம். ஆனா தமிழர்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு. இது என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல புரியல. என்ன சொல்றீங்க? இல்ல தமிழ்நாட்டை சேர்ந்த கேடர்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழர்களா இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கேடர்கள் இருக்கலாம். ஆனா தமிழர்களா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆமா இருக்கக்கூடாது. இல்ல அது நான் சொன்ன முன்னாடி சொன்ன மாதிரிதான். எந்த ஏஜென்சி வேணா இதை வந்து என்கொயர் பண்ணட்டும். அது தமிழர்கள் இல்லையான்றதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இது வந்து ஒரு ஏஜென்சி, ஒரு விசாரணை அமைப்பு, விசாரணை ஆணையம்ன்றது யார் வேணா விசாரணை பண்ணலாம். அதுல வந்து எந்த தவறும் கிடையாது. இது யாரு இருக்கணும், ஏன்னா பயஸ்டா இருக்கக்கூடாது. இப்ப எஸ்ஐடி கூட நம்ம சொன்னதே முன்னாடி சொன்னது கூட என்னது, நம்ம அண்ணா நகர் பாலியல் வழக்காக இருந்தாலும் சரி, அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குகளா இருந்தாலும் சரி, இந்த திமுக கவர்மெண்ட் ஒரு ஆணையம் அமைச்சது இல்லையா, ஒரு எஸ்ஐடி ஒண்ணு அமைச்சாங்க. அதுலயுமே கூட பாத்தீங்கன்னா ஒரு ஆபீசர் வந்து வேணாண்டு போயிட்டேன், நான் இதை விசாரிக்கல அப்படின்னு ஒரு பெண் அதிகாரி அவங்க வந்து வெளியேறினாங்க. அந்த மாதிரி இந்த தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அதிகாரிகளோ இங்க இருக்கக்கூடிய அமைப்புகளோ விசாரிக்கும் போது இதுல வந்து பயஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அதுவுமே வந்து தமிழக அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் தானே இருக்கும். சோ அதன் அடிப்படையில வந்து அவங்க சொல்லியிருக்கலாம், இவர்கள் யாரும் தேவையில்லை, அவர்கள் யாரும் தமிழர்களோ அது மாதிரி இடம்பெற்றிருக்க கூடாது தமிழ்நாடு கேடர் ஆபீசர்ஸ்னு சொல்லியிருக்கலாம். இது யார் இடம்பெறாங்க இப்போ அதே அடுத்த ஸ்டேட்ல போகும்போது நம்ம ஆபீசர்ஸ் சிறந்தவர்களும் அங்க நியமிக்கலாம். அது இப்போ பிரச்சனை கிடையாது. இந்த விசாரணை எப்படி போகிறது, இது எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு விசாரணையாக இருக்கிறதுன்றதுதான் மேட்டர். மத்ததெல்லாம் டசன்ட் மேட்டர். இப்போ உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பானதுக்கு இத வந்துட்டு விமர்சிக்கும் வகையில வந்துட்டு மூத்த வழக்கறிஞர் விஜயன் அவர்கள் வந்து சில கருத்துக்களை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதாவது இந்த தீர்ப்பு வந்து சரியானது கிடையாது இவங்க சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அதுதான் நான் சொல்றேன். வழக்கறிஞர் சரி வில்சன் அவர்களும் திமுக சார்பாக இப்போ ஒரு பேட்டி கொடுத்தாரு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி. இதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்லாம் அவர் சொல்றாரு. அப்படியெல்லாம் இதுல கொண்டாடுறதுக்கு எதுவும் இல்லை. நடந்திருப்பது 41 மரணங்கள். தீர்வு தான் நமக்கு கிடைக்க வேண்டுமே தவிர இதை யார் கொண்டாடலன்றதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயங்கள் அவர்கள் பேசுவது. அதுதான் சொன்ன, அவர்கள் தான் இதை அரசியலாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதுல இவர்கள் முந்தி கொண்டு வந்து அன்னைக்கே உங்களுடைய அரசின் கீழ் இருக்கிறார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக அரசு இயந்திரங்களை, அரசு அதிகாரிகளை, ஏடிஜிபி உட்பட, உள்துறை செயலாளர் உட்பட எல்லாரையும் உட்கார வச்சு பேட்டி கொடுத்தீங்க. அதுவே மிகப்பெரிய தவறு. ஆணையம் அமைச்சிட்டீங்கல்ல, உங்களுக்கு என்ன இதுல ரோல் இருக்கிறது? ஆணையம் அமைச்சா அது வந்து என்ன நடந்தது அப்படிங்கிற தகவல்களை கொண்டு வரப்போகிறது. அதன் பிறகு பார்த்துக் கொள்ளலாம்ன்றதுதான் விஷயம். நீங்க அதுக்கு முன்னாடியே அன்னைக்கு மாலையிலேயே இந்த அரசு எந்த தவறு நடந்தாலும், அது பாலியல் குற்றமா இருந்தாலும் சரி, கஞ்சா வழக்காக இருந்தாலும் சரி, கள்ளச்சாராய மரணங்களாக இருந்தாலும் சரி, நீங்க ஏன் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ், எஸ்பி, ஏடிஜிபி, அரசு அதிகாரிகள், உயர்மட்ட அதிகாரிகளை விட்டு அன்னைக்கு மாலையே நீங்க வந்து மீடியா ட்ரையல் நடத்த வேண்டிய அவசியம் என்னன்றதுதான் என்னுடைய கேள்வி. எதுக்காக இப்படி மீடியா ட்ரையல் நடத்துறாங்க? அப்ப இதுல அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது யாரு? இந்த விஷயம் 41 பேர் மரணங்கள் நிகழ்ந்த பின்னாடியும் கூட அங்க இருக்கக்கூடிய அந்த கரூர் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி ஒரு தன்னிலை விளக்கம் கொடுக்கிறார். எல்லாம் வந்து அந்த கட்சி மேலதான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க அப்ப பெர்மிஷன் கொடுத்தது கரூர் செந்தில் பாலாஜி தாவேக்காவில அங்க வந்து ஒரு பிரச்சார கூட்டம் நடைபெறுவதற்கு பெர்மிஷன் கொடுத்தது செந்தில் பாலாஜியா போலீஸா? இப்படி ஒரு அசம்பாவிதம் ஏதாவது நிகழ்ந்தாக்கா அதை பத்தி பேச வேண்டியது அட்மினிஸ்ட்ரேஷனா இல்ல கோர்ட்டுக்கோ இல்ல ஒரு விசாரணை ஆணையமோ ஒரு போது விளக்கம் கொடுக்க வேண்டியது போலீஸா இல்ல கட்சிக்காரங்களா, திமுக கட்சிக்காரங்களா? நீங்க ஏன் வாலண்டரியா ஓடி வந்து நீங்க வந்து உங்க திமுக கட்சிக்காரர்களாகவும் பேசுறீங்க, அரசு அதிகாரிகளையும் திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் போல நீங்க பயன்படுத்துறீங்க? இது என்ன மாதிரியான நிலைப்பாடு? இவர்கள் கையில் இருந்தால் இது எப்படி நியாயம் கிடைக்கும்? அதனாலதான் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு, தமிழர்களோ தமிழ்நாட்டு கேடர் ஆபீசர்ஸோ இதுல யாரும் தேவையில்லைன்னு. ஏன்னா இந்த கவர்மெண்ட் அவர்களை தவறாக பயன்படுத்தும், தவறாக வழிநடத்தும் சந்தேகத்தின் அடிப்படையில். சோ உச்சநீதிமன்றம் இன்னைக்கு தெளிவாக இந்த
இந்த தீர்ப்பை வந்து சொல்லியிருக்காங்க. இது சிபிஐ விசாரிக்கலாம். உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில ஒரு 3 பேர் கொண்ட குழுவை வச்சு அதனுடைய மானிட்டரிங்ல இது நடக்கலாம்ன்ற முடிவு விஷயத்தை சொல்லியிருக்காங்க அவங்க இன்னைக்கு. அதுக்கு முன்னாடி இந்த வழக்கறிஞர்கள் வில்சன் போன்றவர்கள் தன்னிலை விளக்கம் ஓடி வந்து தர வேண்டிய அவசியம் என்ன? இதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? 41 பேர் இறந்ததை நீங்கள் அப்போ உங்க தோல்வியாகத்தானே பார்க்கணும். அதுக்கு நியாயம் கிடைக்கணும்னு தானே ஒரு அரசு நினைக்கும். இதையே அரசு கௌரவ பிரச்சனையாக எடுத்துக்கொள்கிறது. அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? இது கௌரவ பிரச்சனையா? இது தமிழ்நாட்டுக்கு இழுக்கு. இது சட்டம் ஒழுங்குல இருந்து, காவல்துறையில இருந்து, உளவுத்துறையில இருந்து, முதலமைச்சரிடம் இருக்கக்கூடிய ஸ்டாலினிடம் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் இன்னைக்கு ஃபெயிலியர் ஆகி போயிருக்கின்றன. அத்தனையும் செயல்படவே இல்லைன்றது இந்த விஷயங்கள் மூலமா மிக தெளிவா 4.5 வருஷமா எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் அதை தான் சொல்லிட்டு இருக்காரு. முதலமைச்சர் வந்து ஒரு பொம்மை முதலமைச்சராகத்தான் இருக்கிறார். சட்டம் ஒழுங்கு சுத்தமாக சரியில்லை. எதிர்க்கட்சிகள் அடக்கி ஒடுக்கப்படுகின்றன. காவல்துறை எதிர்க்கட்சிகளுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் செய்வதே கிடையாது அப்படின்றது. ஏன்னா அதே பகுதியில எங்க கூட்டங்கள்ல நடந்தது அங்கேயுமே கூட சில 100 போலீஸ் கூட கிடையாதுன்றதுதான் உண்மை. அவர்கள் இருந்தாலும் இந்த பக்கம் என்ன நடந்தாலும் திரும்பி கூட பாக்குறது கிடையாது. காவல்துறையையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இந்த முதலமைச்சர் திமுக அரசாங்கம் வைத்துக் கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சிகளுக்கு எதிராகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள். எந்த பாதுகாப்பும் கிடையாதுன்றதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அதுதான் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு சரியான திசையில் இந்த வழக்கு சென்று கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கிறது. இவர்கள் சொல்றாங்க இன்னொன்னு, யார் யாரு வழக்கு போட்டாங்க, தாவேகா இதுல போடவே இல்லையா அப்படின்ற தவறான தகவல்களை வில்சன் இப்ப பதிவு பண்ணிட்டு இருக்காரு. இதுல 5 பேர் மனுதாரர்கள், 2 பேர் வேணா வந்து எங்களுக்கு தெரியலன்னு சொன்னாங்க. அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் இந்த சந்திரான்றவருடைய கணவர் செல்வராஜ் அப்படிங்கிறவரும், ஒரு 13 வயது சிறுவனுடைய தகப்பனார் பன்னீர்செல்வம்ங்கிறவரும் எங்களுக்கு தெரியவே தெரியாது இதுல இந்த வழக்கு போடப்பட்டது சிபிஐ என்கொயரி கேட்டு உச்சநீதிமன்றத்துல அப்படின்னு சொன்னதா சொல்றாங்க. அப்படி இல்லைன்னு மொத்தம் 5 பெட்டிஷன்ஸ் இருக்கு சுப்ரீம் கோர்ட் முன்னாடி. கோர்ட் அதை தான் சொல்லியிருக்கு. அதையுமே வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேர் வந்து முறைகேடாக வந்து இவங்க அனுமதியே இல்லாம செல்வராஜ் மற்றும் பன்னீர்செல்வம் அவர்களின் பேர்ல சிபிஐ என்கொயரி கேட்டு போடப்பட்டிருக்கு. கோர்ட் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஏன்னா மத்த 3 பெட்டிஷன் இருக்குல்ல அவங்க முன்னாடி, எதன் மீது விசாரிக்கப்பட்டால் இந்த வழக்கு விசாரிக்கப்பட வேண்டும் 3 பெட்டிஷன் இருக்கிறது. ஆனால் இதை இப்படி சொல்லக்கூடியவர்கள் வில்சன் போன்றவர்கள் என்ன சொல்றாரு, இவங்க 2 பேர் வந்து யாருன்னு அவங்க விருப்பமே இல்லாம இந்த வழக்கு போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. அது கோர்ட் பெருசா ஏன் எடுத்துக்கலான்னு தெரியல அப்படின்றார். மத்த 3 பெட்டிஷன் இருக்கு, அதன் சார்பாக அவர்கள் வந்து இந்த ஆர்டர் போட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். இதை பெருசா பேசக்கூடியவர்கள் 2 பேர் ஒத்துக்கல, ஆனா கோர்ட் இதை எடுத்திருக்குன்னு சொல்ற வில்சன் போன்றவர்கள் இங்க உயர் நீதிமன்றத்துல ஒரு 10 நாள் முன்னாடி இது வந்து யாருமே வந்து மென்ஷன் பண்ணாம எஸ்ஓபி கேட்டு போடப்பட்ட ஒரு வழக்குல எஸ்ஐடி போடுறாரு. அதை நீங்க கொண்டாடினீங்களே, அதை என்ன சொல்றது? அப்ப இது நீங்கள் அரசியலாக பார்க்கிறீர்கள், நீங்கள் தான் இதில் அரசியல் செய்து கொண்டிருக்கிறீர்கள் தெளிவாகுதா? இப்போ உச்சநீதிமன்றம் சொன்ன விஷயமே என்ன அப்படின்னா, இந்த வழக்க வந்துட்டு அரசாங்கம் இப்படி கையாடுறதுக்கு காரணமே வந்து விஜய் அவர்களையும் தாவேகாவையும் முடக்கிற முயற்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் போய்கிட்டு இருக்கு. தாவேகா தரப்புல இருந்து அதிமுகவுடைய ஒரு கூட்டணி வைக்கிறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தைகளும் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உண்மையா? இல்ல, தாவேகாவை முடக்கும் முயற்சின்னு யார் சொல்றாங்க? இல்ல, உச்சநீதிமன்றம் இப்ப அவங்களுடைய அந்த கொஸ்டின்ஸ் முன் வைக்கும் போது ஆளும் அரசாங்கம் வந்துட்டு இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு ப்ராப்பரான ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்தாததுக்கு காரணம், அவங்க தன்னிச்சையா செயல்படுறதுக்கு காரணம் வந்து தாவேகாவையும் நடிகர் விஜயும் முடக்கிறதுக்கான முயற்சின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. இன்னொரு பக்கம் இங்க இருக்கக்கூடிய அரசியல் நிலவரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ அதிமுக வந்து தாவேகாவுக்கு ஒரு பலமா இருந்தாங்க, ஒரு சப்போர்ட் கொடுத்ததுனால இப்போ ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு தாவேகாவுக்கும் அதிமுகவுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையா? உச்ச நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க அதை மாத்திரம் சொல்லல. அதாவது உங்களுடைய சட்ட வரம்புக்குள் இல்லாத வழக்கு நீங்க எப்படி எடுத்தீங்க அப்படின்றது, எஸ்ஓபி கேட்டு வந்ததுல நீங்க எஸ்ஐடி எப்படி போட்டீங்க அப்படின்றது ஒண்ணு. இன்னொன்னு, அந்த கட்சியை வந்து பகிரங்கமாக நீங்க உங்க கமெண்ட் உங்க ரிமார்க்ஸ் அதுல பதிவு பண்ண வேண்டிய அவசியம் என்ன போன்ற கேள்விகளை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய ரெஜிஸ்ட்ரார் சொல்லியிருக்கணும் அப்படின்றது ஒரு நல்ல விஷயத்தை உச்ச நீதிமன்றம் கையில எடுத்திருக்கிறது. அதையுமே கூட திமுக சார்பாக இன்றைக்கு இப்போ பேட்டி கொடுத்த வில்சன் போன்றவர்கள் சொல்றாங்க, விஜயன் போன்றவர்கள் என்ன சொல்றாங்க, மறுபடியும் அவங்க வந்து ஒரு சார்பா தான் மீண்டும் பேசிட்டு இருக்காங்க. வில்சன் பேசும்போது என்ன சொல்றாரு, ஆதவ அர்ஜுனான்றவர்கள் தாவேகா வந்து இதுல வந்து வழக்கே போடல, ஆனா வந்து அவர்கள் மீது அந்த கட்சியை ஒடுக்கும் முயற்சின்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆதவ அர்ஜுனா வந்து இப்படி உயர்நீதிமன்ற நீதிபதியை குற்றம் சாட்டுகிறார், அவர் எப்படி இதுக்குள்ள வரலாம்னு சொன்னா அந்த மாதிரி அவர் பேசியிருந்தா கோர்ட் கண்டெம்ப்ட்னு சொல்லக்கூடியவர் இந்த மாதிரி தாவேகா போடவே இல்லை. யார் யார் வழக்கு போட்டார்கள், என்னென்ன பெட்டிஷன்ஸ் போடப்பட்டிருக்கு, 2 பேர் இல்லைன்னா கூட இன்னும் மிச்சம் 3 பேரோட வழக்கு அங்க இருக்கிறது, அவர்கள் ஒரு ப்ராமினன்ட் சோர்சஸா அங்க வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்றது கூட தெரியாமலா வில்சன் வந்து அப்பியர் ஆகுறாரு?
ஒரு அரசாங்கம் சார்பாக அவர் வந்து பொதுவெளியில் பேசும்போது அவரும் சரியாக பேச வேண்டும். என்ன நடக்குது? ஒரு கட்சி சார்ந்து பேசக்கூடாது. இதுதான் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. திமுக அதிகாரிகளும் அப்படித்தான் பேசுறாங்க. திமுகவுக்காக பேசக்கூடிய வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் என்று சொல்லக்கூடியவர்களுமே இதில் அரசியல் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அங்கே வேறு ஏதோ நடந்திருக்கிறதோ, இதில் வேறு சதித்திட்டம் இருக்கிறதோன்ற சந்தேகத்தை எழுறதுக்கான முக்கிய காரணமே இந்த திமுகவினரின் செயல்பாடுகள் தான். இவர்களால் பேசப்படுற, இவர்கள் சொல்லி அனுப்புற அந்த அதிகாரிகள் பேட்டியாக இருந்தாலும் சரி, செந்தில் பாலாஜி போன்றவர்கள் பேட்டியாக இருந்தாலும் சரி, வில்சன் விஜயன் போன்றவர்களுடைய பேட்டியாக இருந்தாலும் சரி. வில்சன் என்ன சொல்றாரு, இதுல அப்படி ஆது அர்ஜுனா பேசியிருந்தா அது கோர்ட் கண்டெம்ட்னு சொல்றாரு. அப்ப இவர் ஒரு விஷயத்த சொல்றாரு, இது இங்க 2 பேர் இதுல எங்களுக்கு சம்பந்தமே இல்லை, எங்களுக்கு தெரியாம நாங்க எங்க பேர்ல சிபிஐ என்கொயரி போட்டிருக்கு. அப்படியும் கோர்ட் அதை உறுதிப்படுத்தினால் அந்த வழி இந்த இன்ட்ரீம் ஆர்டரே செல்லாது, இந்த தீர்ப்பே செல்லாது அப்படின்னு சொல்றாரு. இது தவறு இல்லையா? இது கோர்ட் கண்டெம்ட் இல்லையா இவர் பேசுறது? அந்த 2 பேர் விஷயம் தனி, அதை அப்புறம் விசாரிச்சுக்கலாம். அது சப்போஸ் அது என்ன மாதிரியான அவங்களோட ஒப்புதலோடு போடப்பட்டதா போடப்படல. மிச்சம் 3 பெட்டிஷன் இருக்குல்ல, அதுல ஒரு பெட்டிஷன் தான் தாவேகா சார்பாக ஆது அர்ஜுனா தான் அதுல அவர் பெட்டிஷனரா இருக்கார், சிபிஐ என்கொயரி வேணும்ன்றது. இது வில்சனுக்கு தெரியாதா? தெரியாமல் எப்படி ஒரு பேட்டியை கொடுக்க முடியும்? டெல்லியில இருந்தோ எங்க இருந்தோ விஜயன் போன்றவர்கள் எப்படி இதை பேச முடியும்? இன்னொன்னு பிரபாகரன்ற ஒருத்தர் போட்டிருக்காரு, அவர் ஒரு பொதுநல வழக்கா போட்டிருக்காரு. அதாவது சிபிஐ என்கொயரி வேணும்னு அவரும் ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் மணி என்பவர் இதில் சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்டிருக்காரு. யாராவது ஒருவர் கோர்ட் முன்னாடி போனாலும் அதற்கான நியாயத்தை கோர்ட் கொடுத்துதானே ஆகும். 1000 நிரபராதிகள் தண்டிக்கப்பட்டால், 1000 குற்றவாளிகள் விடுவிக்கப்பட்டாலும் ஒரு நிரபராதி கூட பட்டுவிடக் கூடாதுன்றது தானே நமக்கு முன்னாடி இருக்க கோட்டை. அப்படி இருக்கும்போது உச்ச நீதிமன்றம் மக்களின் மிகப்பெரிய நம்பிக்கையை பெற்ற கடைசி புகலிடம் அதுதான். அதற்கு முன்னாடி 3 பெட்டிஷன்ஸ் இருக்கும் போது இவர் இந்த 2 பெட்டிஷன்ஸ் இவங்க ஒப்புதல் இல்லாம பெறப்பட்டு விட்டது, இதுல போடப்பட்ட இன்டரிம் ஆர்டர் இது நிரூபிக்கப்பட்டால் இந்த ஆர்டரே செல்லாதுன்னு இவர் மட்டும் எப்படி சொல்லலாம்? இவர் சொல்றது அப்ப கோர்ட் கண்டெம்ட் ஆகாதா? வில்சன் போன்றவர்கள் ஏன் இப்படி அரசியல் செஞ்சுட்டு இருக்கீங்க? இதுல இது சிபிஐ என்கொயரிக்கு போனால்தான் என்ன 400 பேர் செத்தாதான் நீங்க சிபிஐ என்கொயரிக்கு ஒத்துப்பீங்களா? இல்ல 4000 பேர் செத்தாதான் சிபிஐ என்கொயரிக்கு ஒத்துப்பீங்களா? எதை கேட்டாலும் ஒத்துக்கொள்வதில்லை. ஒரு ப்ரெரோகேட்டிவ் ஏஜென்சி எதுக்கு இருக்கிறது? நியாயம் யார் மூலமா வந்தா என்ன? மாநில அரசினுடைய நிதித்துறை மூலம் வந்தா என்ன? மத்திய அரசினுடைய ஏஜென்சிஸ் மூலமா வந்தால் என்ன? எப்படி வந்தால் என்ன? 41 பேர் இறந்திருக்க ஒரு கடும் துயரத்தை தமிழகம் இதுவரை காணாத துயரை நாம் சந்தித்திருக்கிறோம். அதாவது பிரச்சார கூட்டங்கள்ல தமிழகம் இந்த 4.5 ஆண்டு கால திமுக ஆட்சியில பல்வேறு துன்பங்களை, துயரங்களை இந்த நிமிஷம் வரைக்கும் பட்டுட்டு தான் இருக்கும். நாம பெண்கள் பாதுகாப்பு கிடையாது, சட்டம் ஒழுங்கு கிடையாது, கள்ளச்சாராய புழக்கம் இருக்கிறது. திமுக எம்எல்ஏக்கள் நடத்தக்கூடிய அந்த ஹோட்டல்களிலே கள்ளச்சாராயம் 24 மணி நேரம் இருக்கிறது. அனுமதி இல்லாத பார்கள் நடைபெறுகின்றன. 8 ல இருந்து 80 வயசு வரைக்கும் பெண்கள் யாருக்கும் பாதுகாப்பே கிடையாது. செயின் பறிப்பு நடைபெறுகிறது. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, லஞ்ச லாவண்யங்கள் காட்டாற்று வெள்ளம் போல தமிழ்நாட்டில் பரவி இருக்கிறது. வயதானவர்கள், மூத்த குடிமக்கள் இருக்கக்கூடியவர்கள் எங்க பார்த்தாலும் கொலை. அவர்களுக்கு அவர்களுடைய வீட்டிலே வாழறது கூட பாதுகாப்பு கிடையாது. இதெல்லாம் யார் கவனிக்கணும்? காவல்துறை தானே கவனிக்கணும். இதையெல்லாம் கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் தூங்கி கொண்டிருக்கிறார். பொய் பெருமைகளை சொல்லிக்கொண்டு, சட்டமன்றத்திலே பொய் சொல்லிக்கொண்டு, பொய்யான தகவல்களை சொல்லிக்கொண்டு உட்கார்ந்துருக்கீங்க. இப்போது இந்த மாதிரியான துயரங்கள் நடக்கும்போது கூட அது நீதிமன்றங்கள் அது இந்த மாதிரியான ஏஜென்சிஸ் மூலமாக போய் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அவங்க தான் இதுக்கு சிபிஐ என்கொயரிக்கு ஆர்டர் பண்ணணும். ஒரு அஜித்குமார் செத்தாலுமே கூட சிபிஐ என்கொயரி கோர்ட் தான் போடணும்னா இந்த அரசாங்கம் எதுக்கு இருக்கிறது? கோர்ட்டை நடத்திட்டு போலாமே அரசாங்கத்தை. அப்படித்தானே போயிட்டு இருக்கு இன்னைக்கு லட்சணம், தமிழ்நாட்டு லட்சணம். இவ்வளவு நடந்தும் கூட 41 பேர் குழந்தைகள், பிஞ்சு குழந்தைகள் உட்பட எல்லாரும் ஒண்ணும் பெரிய வயதானவர்கள் எல்லாம் கிடையாது. 8 வயசு, 6 வயசு, 11 வயசு குழந்தைகள்ல இருந்து 30-40 வயதுகளில் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் உட்பட ஒரு மாவட்டத்தில் இறந்திருக்கிறார்கள். ஒரு பிரச்சார கூட்டத்தை பார்க்க போனவர்கள் இறந்திருக்கிறார்கள். என்ன லட்சணத்தில் கவர்மெண்ட் செயல்பட்டு கொண்டிருக்கிறது? என்ன லட்சணத்தில் உளவுத்துறையும் காவல்துறையும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது? இதுவே வெட்கி தலைகுனிய வேண்டிய அவமானம். மற்றதுக்கெல்லாம் வாய்க்கிழிய மாநில சுயாட்சி பற்றியும், மாநில உரிமை பற்றியும், எதிர்கட்சிகளை பற்றி எல்லாம் தரக்குறைவாக பேசக்கூடிய முதலமைச்சருக்கு காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து மக்களை காப்பாற்றுவதற்கு துப்பில்லையா? திராணி இல்லாத இவர் எதற்கெடுத்தாலும் மற்ற எதிர்கட்சிகளும் மற்றவர்களும் பாதிக்கப்பட்டவர்களும் கோர்ட்டுக்கு போய் சிபிஐ என்கொயரி வேணும், சிபிஐ என்கொயரி வேணும் கேட்டுக்கிட்டு இருக்கிற அந்த ஓலமே தானே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது 4.5 வருஷமா. இதற்காகவே இவர்கள் வெட்கி தலைகுனிய வேண்டும். கோர்ட் ஆர்டர் போட்டாதான் ஒரு நியாயத்துக்கான அதை விசாரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கூட கோர்ட் தான் ஆர்டர் பண்ணணும். இங்க எதுக்கு ஒரு கவர்மெண்ட் ரிசைன் பண்ணிட்டு போலாம்ல? இப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்துதான் நீங்க இன்னொரு விஷயம் கேட்டீங்க இல்ல, கூட்டணி பத்தி நீங்க கேட்டீங்க. இதெல்லாம் அதிமுக தாவேகா அதிமுக கூட்டணி வருமான்ற மாதிரி ரீதியில் தானே கேட்டீங்க நீங்க.
ஆமா. அந்த ஒரு அதாவது பேச்சுவார்த்தை போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு பேச்சு சொல்லிட்டு இல்ல இருக்காங்க. பேச்சுவார்த்தைன்றது அந்த மாதிரி எல்லாம் எதுவும் போலங்க. அவங்க வந்து நினைக்கிறாங்க, இது இவ்வளவு நாம பாதிக்கப்பட்டோமே அப்படின்ற தாவேகா வந்து நேரடியாக இந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது திமுகவினுடைய சதியாக இருக்குமோ? அவர்கள் வேண்டுமென்றே நம்முடைய இயக்கத்தை முடக்க வேண்டும் என்பதற்காக இப்படி செய்து விட்டார்களோ? புல்லுருவிகள் அந்த கூட்டத்தில் ஊடுருவி விட்டார்களோன்ற சந்தேகம் அவர்களுக்கு இருப்பதனால, அவர்கள் தன்னிச்சையாக இதை நாம மட்டும் வந்து இதை சரி பண்ண முடியாது. இதை காக்க வேண்டிய இடத்தில் இருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பிரதான எதிர்க்கட்சி. அன்னைக்கு அதே போல எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் போயிட்டு அந்த இடத்துல அந்த காலையில கரூர்ல போயிட்டு இது விஷயத்தில் என்ன நடந்தது என்பது நிச்சயமாக விசாரிக்கப்பட வேண்டும். காவல்துறை கோட்டை விட்டிருக்கிறது. விஜய் போன்றவர்கள் என்ன மனநிலையில் இருப்பார்கள் தெரியாது. இதில் யாரையும் குற்றம் சொல்ல முடியாதுன்னு ஒரு நடுநிலையான ஒரு பேட்டியை அங்கே அவர் கொடுத்தது, அங்கே அவர் போட்ட விதைதான் இன்றைக்கு இந்த அளவுக்கு இந்த என்கொயரி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தலைமையில் இது நடைபெற வேண்டும். இங்கே என்ன நடந்தது என்பது உலகுக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும்ன்ற இந்த ஆர்டரே போடப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் அன்னைக்கு கரூர்ல 7 மணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் போட்ட விதைதான் இது அத்தனைக்கும் காரணம், தீர்வு கிடைப்பதற்கு காரணமாக இருக்கிறது. அதனால் அவரின் மேல் கொண்ட நன்மதிப்பால் அவருடைய கூட்டத்திற்கு நாங்கள் வருகிறோம், எங்களுடைய ஆதரவை தருகிறோம்னு ஆயிரக்கணக்கான தாவேகாவினர் தன்னிச்சையாக வருகிறார்கள். ஒரு தொண்டர் தானே முடிவு பண்ண முடியும், ஒரு கூட்டணியா ஒரு ஆட்சியா எப்படி வர வேண்டும், கூட்டணியாக இருக்க வேண்டுமா இல்ல நம்ம எதிர்த்து நிற்க வேண்டுமா அப்படின்றது. அதுக்கு நம்முடைய செயல்பாடுகள் தான் காரணமாக இருக்க முடியும் இல்லையா? ஒரு அரசினுடைய செயல்பாடு என்பது நடுநிலைமையோடு இருக்க வேண்டும். இந்த அரசின் மீது, இந்த திமுக ஸ்டாலின் அரசாங்கத்தின் மீது தாவேகாவினர் மற்றும் கிடையாது, மக்களே மொத்தமாக நம்பிக்கையை இழந்து விட்டார்கள். அதன் வெளிப்பாடுதான் அவர்கள் அண்ணன் எடப்பாடியார் போகின்ற கூட்டங்களுக்கு தன்னிச்சையாக வருகிறார்கள். இது கூட்டணியில் முடியுமா, எப்படி முடியும்ன்றதெல்லாம் காலம் முடிவு செய்யும். இதுல வந்து உச்சநீதிமன்றம் இன்னொரு முக்கியமான கேள்வியையும் போன முறை விசாரணை நடைபெற்ற போதே சொன்னாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவ்வளவு பெரிய ஒரு ஸ்டாம்பீட்ல வந்து இவ்வளவு பெரிய ஒரு மரணம் இத்தனை கொத்தாக நிகழ்ந்திருக்கும் போது அங்கே பாதுகாப்பில் இருந்த அந்த சொற்ப காவலர்கள் இருந்தார்கள் இல்லையா, அந்த காவலர்களில் ஒருவர் கூட வந்து ஏன் காயமடையவில்லை, ஒருவர் கூடவா பாதிக்கப்படவில்லை அப்படின்ற கேள்வியும் மிக மிக முக்கியமான கேள்வியை உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. அதற்கெல்லாம் கூட அப்ப இதெல்லாம் தான் நமக்கு வந்து சந்தேகத்தை எழுப்புகிறது. இந்த விஷயம் இந்த இடத்துல இது உண்மையாகவே இது நெரிசலால் நிகழ்ந்த விபத்து தானா இல்லை திட்டமிடப்பட்ட சதியான்ற போன்ற விஷயங்கள் நிச்சயம் வெளியில் வர வேண்டும், வரும். அதற்காக தான் நம்ம வந்து எல்லாருடைய தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த மக்களின் மனநிலையும் அதுதான். இதுல சிபிஐ என்கொயரி வேணும், ஒரு நேர்மையான ஏஜென்சி இதை விசாரிக்க வேண்டும்ன்றத சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு சரியான ஒரு விஷயமா சொல்லியிருக்கு. அதே போல தாவேகாவை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா தன்னுடைய பேட்டியின் போது ஒன்றை குறிப்பிடுகிறார். மதுரையை எப்படி ஒரு காலத்துல வந்து 2006-11 காலகட்டத்துல அழகிரி தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு மதுரையில யார் கால் வைக்கணும்னாலும் அழகிரி அவர்கள் சொன்னாதான் முடியும், அவர் நினைச்சாதான் முடியும்ன்ற மாதிரி ஒரு விஷயத்த அவர் சொன்னார் இன்னைக்கு பேட்டியின் போது. அதை போல கரூரில் இருக்கக்கூடிய அந்த கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த எம்எல்ஏ தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருக்கிறார். காவல்துறை உட்பட அவருடைய கட்டுப்பாட்டில் தான் கரூர்ல தனி ராஜாங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனால் இதில் என்ன நடந்தது என்பது வெளியில் வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம், அதனால் நாங்கள் இத்தனை நாள் பேசவில்லைன்னு ஒரு சரியான விஷயத்தை தான் சொல்லியிருக்காரு. அதை கூட வில்சன் வந்து அவர் கேள்வி எழுப்புகிறார். வில்சன் இந்த மூத்த வழக்கறிஞர் தன்னுடைய பேட்டியின் போது இவர் எப்படி வந்து இந்த ஆதவ் அர்ஜுனா முன்னுக்கு பின் முரணாக ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார், 15 நாள் ஏன் பேசல அப்படின்லாம் சொல்றாரு. இவர்கள் வந்து ஒரு பிரச்சாரத்திற்காக போன அவங்க தலைவரையே இவங்க என்ன கோலம் பண்ணி அனுப்பிச்சாங்க. ஏதோ தப்பு மொத்தம் வந்து தாவேகா மேலதான் இருக்கு, போலீஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்ல, கவர்மெண்ட்டுக்கும் இதுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும், தன் மக்களை காக்கணும்ன்ற எண்ணமே கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கும் போலீஸ்க்கும் இல்லன்ற மாதிரி அவர் ஏன் அத்தனை மணிக்கு வந்தாரு, அவர் ஏன் அங்க நின்னு பேசினாரு, அவர் ஏன் உள்ள அங்க இருந்து ஓடிட்டாருன்னா இவங்க கேக்குறாங்க. இப்படி கேட்கக்கூடியவர்கள் அத போலீஸ் அங்க கரூர்ல இருக்கக்கூடிய போலீஸ் சொன்னதால் தான் நீங்க மேல மேல இங்க இருந்தீங்கன்னா இன்னும் பிரச்சனையாகும்னு சொன்னதன் அடிப்படையில் தான் விஜய் அங்கிருந்து கிளம்பி விட்டாருன்னு சொல்றாரு. அவர் தன்னிலை விளக்கம் கொடுப்பதற்கு எல்லாருக்குமே உரிமை இருக்குல்ல. எல்லா அரசியல் கட்சிகளிலும் தமிழ்நாட்டின் எந்த குடிமகனாக இருந்தாலும் விளக்கம் கொடுப்பதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறதுல. அதைத்தான் அவர் சொல்றாரு. கரூரை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய ஒரு திமுகவை சேர்ந்த எம்எல்ஏ இதில் இருக்கிறாரோ, இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் சந்தேகம் எல்லாம் எங்களுக்கு இருக்கிறது, நாங்கள் அதை வந்து தெளிவுபடுத்துவோம். கோர்ட்ல வந்து இப்ப எங்களுக்கு ஒரு நல்ல திசையை நோக்கி இந்த கேஸ் போய்கிட்டு இருக்கு, இது எங்களுக்கு வந்து ஒரு நிம்மதியை தருகிறது அப்படின்னு சொல்றதுல என்ன தப்பு? அந்த கட்சி சார்பாக ஒருத்தர் பேசக்கூடாதா? அது பதிவு பண்ணப்பட்ட கட்சி தானே. அதே வில்சன் வந்து திமுக காரரை போல அவர் திமுக எம்பி தான் இருக்கட்டும், ஒரு வழக்கறிஞர்னா வழக்கறிஞராக பேச வேண்டும். உச்சநீதிமன்ற வாசல்ல இருந்தோ இல்ல உயர்நீதிமன்ற வாசல்ல இருந்தோ பேசும்போது நீங்க அப்பியர் ஆனீங்கன்னா அந்த வழக்கினுடைய ஃபேக்ட்ஸ் தான் நீங்க பேசணும் வெளியில வந்து. அதை விட்டுட்டு நீங்களா தொடர்ந்து இதில் திமுகவினர் மேல இருக்கக்கூடியவர்கள் இருந்து அரசாங்க அதிகாரிகள்ல இருந்து, அதாவது திமுகவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்ல இருந்து திமுக வழக்கறிஞர்கள் வரை இதை வந்து நீங்க ஏன் இது
கிரிட்டிசைஸ் பண்ணியே பேசணும். எல்லாருமே ஏன் இதுல அரசியலே செய்துட்டு இருக்கீங்க அப்படின்ற சந்தேகம் தான் எல்லாருக்கும் இருக்கு. அதனாலதான் இந்த என்கொயரி, இந்த சிபிஐ என்கொயரி, உச்சநீதிமன்றத்தின் மேற்பார்வையில் நடைபெறுகின்ற இந்த என்கொயரி, அதாவது அஜய் ரஸ்தோகி போன்ற ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தலைமையில் நடைபெறுகின்ற இந்த என்கொயரி, இதில் தமிழ்நாட்டு அதிகாரிகள், தமிழ்நாடு கேடர்ஸ் இருக்காம வேற மற்ற மாநில கேடர்ஸ் ஐபிஎஸ் இருக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் நடைபெற போகின்ற இந்த என்கொயரி மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்று. ஓகே. நீங்க சொன்ன மாதிரி இப்ப இது கூட்டணியில முடியுமா அப்படிங்கறத காலம் முடிவு பண்ணும் அப்படின்னு ஒரு பக்கம். இப்போ உச்சநீதிமன்றம் இந்த விஷயத்த வந்து கையில எடுத்திருக்காங்க. இன்னும் 1 மாதத்துல இதுக்கான அறிக்கையை வந்து இப்போ ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய அந்த எஸ்ஐடி டீம் வந்து குடுக்கணும். சோ பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க சொல்ற மாதிரி இந்த கரூர் சம்பவம், இந்த இஷ்யூ வந்து எதை நோக்கி போகுது அப்படின்னு. இன்னைக்கு நேர்காணல கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.